வணக்கம் நேயர்களே, இது எனது கற்பனை கதை. கதையின் தலைப்பு விதியின் விளையாட்டு. சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாங்க தமிழில் கதை கேட்போம். சுவற்றில் இருந்த கடிகாரம் நள்ளிரவு 1 மணியை காட்டியது. வீட்டில் இருந்த அனைவரும் தூங்கிவிட்டனர். ஆனால் தேவியோ தூக்கம் இல்லாமல் சுவற்றில் இருந்த கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சரியாக இரவு 2 மணிக்கு அவள் வீட்டை விட்டு வருவதாக அவள் காதலன் கார்த்தியிடம் கூறியிருந்தாள். ஒரு சிறிய கைப்பையில் தேவையானவற்றை எடுத்து வைத்திருந்தாள். நாளை மறுநாள் அவளது கல்யாணம். திடீரென்று நிச்சயிக்கப்பட்டு விட்டதால் இவள் வேறு வழியின்றி இந்த முடிவிற்கு வந்தாள். கார்த்திக்கை நல்லவன் என நம்பி அவனுடன் தனது வாழ்க்கையை ஆரம்பிக்க நினைத்தாள். ஆனால் அவனோ இவளை போன்று பல பெண்களை அனுபவித்துவிட்டு சொகுசாக தனது பணக்கார தந்தையின் அணைப்பால் வாழ்பவன். தேவி ஒரு நகரத்தில் ஒரு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் பெண். அழகிய தோற்றம், மாநிறம், சற்று அதிகமாகவே வசீகரிக்கும் முகம். உடன் பயிலும் மாணவர்களின் பலரின் காதல் வலையில் சிக்காதவள் அந்த கார்த்திக் வலையில் விழுந்தாள். தேவியின் அப்பா சங்கரன் அரசு பள்ளி ஆசிரியர். அம்மா மரகதம் இல்லத்தரசி. தனது கணவருக்காகவும் தனது 2 மகளுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். தேவியின் தங்கை சித்ரா 10வது படித்துக் கொண்டிருக்கிறாள். தேவி, தேவி, என்னடி இவ்வளோ நேரம்? காலேஜ் முடிச்சு வர? அம்மா: இல்லைம்மா, வழக்கமாக வர பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, அதான் லேட்டுமா என பொய் உரைத்தாள். இயல்பை விட சற்று அதிகம் சிரமப்பட்டு தான் தேவி பொய் கூறினாள். தேவியின் போக்கு அவளது அம்மாவிற்கு சற்று பயத்தை கூட்டியது. அதை வெளிக்காட்டாமல் அவளை வேவு பார்க்க ஆரம்பித்தாள். விளைவு, அவளின் காதலை கண்டுபிடித்தாள். கார்த்திக் வழக்கம் போல அவளுக்காக கல்லூரி அருகில் இருந்த கஃபே ஒன்றில் காத்திருந்தான். தேவி உள்ளே வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். கார்த்திக், என் அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சுடா. என்னை துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கே நம்ம காதல் அவங்களுக்கு தெரிஞ்சிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குடா. பயப்படாத தேவி, அப்படியே தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து உங்க வீட்டில் பேசுறேன். கண்டிப்பா அவங்கள ஒத்துக்க வைக்க முடியும் என்றான். வீட்டில் அவ்வளோ ஈஸியாக ஓகே சொல்ல மாட்டாங்க. என் அம்மாவிற்கு அவங்களோட அண்ணன் பையனுக்கு என்னை கட்டி கொடுக்கணும் தான் ரொம்ப ஆசை. அந்த பேச்சு கூட வந்தாச்சு. என்னுடைய படிப்பு முடிஞ்ச உடனே காத்துட்ருக்காங்க. கவலைப்படாத தேவி, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும் என்று சொல்லி அவளது கையை வருடினான். உடனே தட்டிவிட்ட தேவி, எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி தொடக்கூடாதுன்னு? நம்ம கல்யாணம் முடிகிற வரை வெயிட் பண்ண, புரியுதா என சிரித்தாள். அவள் அவனை காதலித்தாலும் தனது எல்லையை கடக்காமல் இருந்தாள். கார்த்திக் தேவியின் சந்திப்பு சற்று எதிர்பாராத விதம்தான். தனது தோழிகளுடன் ஒரு தியேட்டருக்கு சென்ற பொழுது கார்த்திக் இவள் சீட் அருகில் அமர்ந்திருந்தான். இடைவேளையின் போது அவன் கையில் வைத்திருந்த பழசாறு சட்டென அவளின் மீது சிறிது கொட்டிவிட அவள் இவனை முறைத்தாள். சாரி மிஸ், தெரியாம கொட்டிட்டேன். ஏன், தெரிஞ்சு கூட செய்வீங்களா மிஸ்டர் என்றாள் தேவி. கை தவறிடுச்சு, அதான். பைதவே, ஐ எம் கார்த்திக் என்று கை கொடுத்தான். அவள் சற்று எரிச்சலுடன், படத்தை பாருங்க மிஸ்டர் என்று கூறிவிட்டு தனது தோழிகளுடன் பேச ஆரம்பித்தாள். படம் முடிந்து போகும் முன் அவன் அவளிடம் அவளது கல்லூரி அடையாள அட்டையை கொடுத்துவிட்டு, இது உங்க சீட்டில் இருந்தது, நான் தான் எடுத்தேன், இந்தாங்க மிஸ் தேவி என்றான். கார்டில் இருந்த பெயரை பார்த்துட்டீங்களா? இது என்ன பர்சனல் லெட்டரா மேடம், பிரித்து படிக்காம இருக்க என்றான். ஓ, அப்படியா கார்த்திக் என்றாள் அவள். பரவாயில்லையே, என் பெயரை கூட ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்களே. இவ்வாறு ஆரம்பித்த அவர்களின் பேச்சு பின்பு நட்பாக மாறி சிறிது நாட்களில் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. கார்த்திக் முதலில் காதலை கூறினான். சற்று பிடிவாதமாக இருந்தபோதும் அவள் மனம் அவனை ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில்தான் தேவியின் அம்மா தனது மகளின் நடவடிக்கையில் சற்று உன்னித்து கவனிக்க அவர்களின் காதல் தெரிய நேரிட்டது. அம்மா மரகதம் சற்று பொறுமையானவர். எதுவும் கூறாமல் அவர் அப்பாவிடம் மகளின் திருமண பேச்சை எடுத்தார். ஏங்க, அண்ணன் எப்போ பொண்ணு கேட்டு வரட்டும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். நீங்க என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்றீங்க, மனைவியை முறைத்தார் சங்கரன். இன்னும் காலேஜ் முடிய 6 மாசம் இருக்கு. இப்ப என்ன அதுக்குள்ள அவசரம் என்றார் சங்கரன். அது இல்லைங்க, அண்ணன் அவரோட பையன் பிரபுவுக்கு மார்ச்ல 26 வயசு வருது. ஜோசியரோ அதுக்கு முன்னாடி கல்யாணம் வச்சுட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாராம். அதான் ஜனவரியில கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு கேட்கிறாரு. சரி, அதுக்கு உன் பொண்ணு என்ன சொல்லுவா? அவ என்னங்க சொல்ல போறா? நம்ம முடிவு தான் அவளோட முடிவுன்னு தான் சொல்லுவா.
மாமாவின் குடும்பம் அன்றைய வாரமே வீட்டிற்கு வந்து பெண் பார்க்கும் படலத்தோடு கல்யாண தேதியும் குறித்தாகிவிட்டது. இன்னும் 2 வாரங்கள் தான். அம்மாவிடம் தனக்கு இப்பொழுது கல்யாணம் வேண்டாம் என்று கூறி பார்த்தாள். அம்மாவும் செவி கொடுக்கவில்லை. மாறாக, பிரபு ரொம்ப தங்கமானவன், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவான். அது இல்லாம யார் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போற? நான் பிறந்த வீட்டுக்கு தானே. இதுல உனக்கு என்ன தயக்கம் என கேட்டு இவள் வாயடைத்தாள். இப்போ உள்ள சூழ்நிலையில் அவள் அம்மாவிடம் காதலை பற்றி பேசுவது கடினம் என உணர்ந்து கொண்டாள். அப்பாவோ, என்ன தேவி, உன் இஷ்டப்படிதானே கல்யாணம் நடக்குது. உங்க அம்மா சொன்னா நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன்னு. சந்தோஷமா? என்ன நீ மாட்டேன்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சு பயந்தேன். ஏன்னா நாங்க 2 பேரும் வாக்கு கொடுத்துட்டோம், அதான் என்று சொல்லி தன் பங்குக்கு எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றினார். தேவியின் நிலையும் மேலும் தடுமாற்றமே. சற்று சிந்திப்பதற்கு முன் அனைத்தும் நடந்துவிட்டது. கல்யாண மண்டபம் முதல் தாலி வரை நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே பத்திரிகை கொடுத்தாகிவிட்டது. இன்னும் 2 நாள்தான். என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. இந்த 10 நாளில் அவளுக்கு அதிக கட்டுப்பாடு. மேலும் உறவினர்கள் இப்பொழுதும் வீட்டில். நிம்மதியாக அலைபேசியில் பேசக்கூட இயலவில்லை. இந்நிலையில்தான் கார்த்திக் இவளிடம் தொடர்பு கொண்டு, இன்று இரவு வீட்டை விட்டு வந்துவிடு, நாம் இருவரும் சேர்ந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். உனக்காக உனது வீட்டு அருகில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் காத்திருக்கிறேன் என்று கூறினான். என்ன முடிவு எடுப்பது என்றே தெரியவில்லை. கார்த்திக்கை மறந்து தனது மாமாவின் மகனை மணந்து கொள்வதா, இல்லை வீட்டை விட்டு சென்று கார்த்திக்கை மணந்து கொள்வதா? நாளை தனது குடும்பத்தின் நிலை என்ன ஆகும் என்று பயம் அவளது மனதை கரைத்தது. என்ன ஆனாலும் சரி, கார்த்திக்கை கரம் பிடித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் வீட்டை விட்டு செல்ல முடிவெடுத்தார். இதோ அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. நள்ளிரவு 2 மணி. அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில். சிறிய பையுடன் வீட்டை விட்டு வெளியேறினார். தெருவில் யாரும் இல்லை. சற்று பயமாக இருந்தாலும் தைரியத்துடன் நடக்க ஆரம்பித்தாள். திருமுனையை கடந்து அருகில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டிற்கு வந்தால் ஒருவரும் இல்லை. செய்வது சரியா தவறா என எண்ணத் தோன்றவில்லை. கார்த்திக் திருமுனையில் தாண்டியுள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் தானே இருப்பதாக சொன்னான். ஏன் வரவில்லை? அந்த குளிரும் அவளுக்கு வேர்க்கத் தொடங்கியது. அவனுக்கு ஃபோன் செய்தார். அவன் ஃபோன் எடுக்கவில்லை. யாருக்கும் தனது முகம் தெரியாமல் இருக்க துப்பட்டாவால் முகத்தை மறைத்து எதிரே இருந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றார். ஒரு பிச்சைக்காரன் மட்டுமே தூங்கிக் கொண்டிருந்தான். சற்று பயம் கவிக்கொண்டது. கார்த்திக் ஏன் ஃபோனை எடுக்கவில்லை? நேரம் நள்ளிரவு 3 மணியை தாண்டியது. அவள் சற்று நடுங்க ஆரம்பித்தாள். கார்த்திக் ஏமாற்றி விட்டானா, இல்லை அவனுக்கு வேறு ஏதேனும் ஆகிவிட்டதா? யோசிக்க இயலவில்லை. இனியும் இங்கு நிற்பது சரி என்று அவளுக்கு தோன்றவில்லை. உடனே வேகமாக நடந்து தன் வீட்டை அடைய தீர்மானித்தாள். தெருவில் யாரும் இல்லை என தெரிந்த பின் தன் வீட்டை அடைந்தாள். சரியாக வெளிப்புற கதவை திறந்து உள்கதவை அடைந்த பொழுது வீட்டில் விளக்கு எரிவதைக் கண்டாள். தனது கைப்பையை வெளியே வைத்துவிட்டு ஏதும் அறியாதவள் போல் உள் நுழைந்தாள். அம்மா, என்னடி வெளியே என்ன பண்ற? இல்லைம்மா, கொஞ்சம் புழுக்கமாக இருந்தது, அதான் கதவை திறந்து காற்று வாங்கலாம்னு வெளியே வந்தேன் என்றாள். இன்னும் கல்யாணத்தை 2 நாளில் வச்சுக்கிட்டு இப்படி அதிகாலையில் கதவை திறந்து வெளியே நின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? தேவி, இந்த கல்யாணம் உங்கள் அப்பாவோட கௌரவம். அதை அழிக்கிற மாதிரி எதையும் செய்யாது. பின்ன அவர் உயிரோட பார்க்க முடியாது என்று அம்மா சொல்ல தேவி சற்று அழும் குரலில் இல்லைம்மா என்றார். அவள் உறங்கவில்லை. 1000 எண்ணங்கள். கார்த்திக் ஏன் வரவில்லை? தன்னை ஏன் நொந்து கொண்டாள்? விடியும் முன்பே வெளியில் உள்ள தனது பையை எடுத்துவிட உறங்காமல் காத்திருந்தாள். யாரும் அறியா வண்ணம் எடுக்க. ஆனால் உடல் களைப்பால் சற்று தூங்கிவிட்டாள். எழுந்த பொழுதுதான் கவனித்தாள் தனது பை தனது அறையில் இருப்பதை. அம்மா, என்ன தேவி, நல்லா தூங்கிட்டியா? சீக்கிரம் ரெடியாகு, நாம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அவளுக்கோ மனதிற்குள் பூகம்பம். நடப்பது என்னவென்றே புரியவில்லை. ஏன் கார்த்திக் வரவில்லை? ஏன் ஃபோனும் எடுக்கவில்லை? அவன் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டதே. மாலை நேரம் ஆகிவிட்டது. ரிசப்ஷனுக்கு ரெடியாகி மண்டபத்திற்குள் வந்துவிட்டாள். உறவினர்கள் ஒவ்வொருவருமாக வர தொடங்கி விட்டனர். பிரபுவுடன் சேர்த்து தோழிகள் எல்லாம் கிசுகிசுக்க தொடங்கிவிட்டார்கள். நாளை நான் என்ன செய்வது அறியாமல் சிறிது சிறிது சிரித்து அனைவரையும் சமாளித்தாள். வரவேற்பும் முடிந்தது. சாப்பிட்டு விட்டு அதே மண்டபத்தில் தங்கும்படி ஆகிவிட்டது. நாளை காலை திருமணம். அவர் மனதிற்குள் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. கார்த்திக் என்னை ஏமாற்றி விட்டானா, இல்லை நான் தான் ஏமாந்து போய்விட்டேனா? அவனை பற்றி முழுவதுமாக நான் அறிந்து கொள்ளவில்லையா என தன்னையே நொந்து கொண்டாள். நான் எடுத்த முடிவு சரியாக இல்லை.
பெற்றோரின் விருப்பப்படி தனது மாமாவின் மகனை மணந்து கொள்ள முடிவெடுத்தாள். அங்கே வைக்கப்பட்டிருந்த கணபதி சிலையை மனதில் நினைத்து வழிபடத் தொடங்கினாள். நடந்தது என்ன என யோசிக்க இயலவில்லை. நாளை எனது வாழ்வு சிறக்க வேண்டும். கார்த்திக்கால் எவ்வித பிரச்சனையும் இன்றி வாழ வேண்டும். கடவுளே என்னை காப்பாற்று என்று. ஆம், அவளுக்கு தெரியாது அந்த கடவுள்தான் அவளை காத்தது என்று. ஏனெனில் கார்த்திக் அவளுக்காக வரும் வேளையில் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். சுயநினைவின்றி. முற்று.